ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஆரோக்கியமான கருப்பு கவனி அரிசியில் கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த அரிசியில் வந்து புரோட்டீன் சத்து வந்து அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இதில் வந்து நார் சத்து வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதனால வந்துட்டு உடல் எடையை வந்து குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களோட உணவில் வந்து இந்த கஞ்சியை வந்து அடிக்கடி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட உடல் எடை வந்துட்டு சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில் வந்து குறைக்க முடியும். இந்த அரிசியில் வந்துட்டு மருத்துவ குணம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. அதனால நம்ம உணவில் வந்து அடிக்கடி எடுக்கிறது மூலமாக நம்ம உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை வந்து இந்த கஞ்சியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த கஞ்சியை வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது தாங்க கருப்பு கவுனி அரிசி. இப்போ இந்த அரிசி வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது. நான் வந்து தெரியாதவங்களுக்காக நான் வந்து காட்டுறேன். இப்போ இந்த அரிசியை வந்து நம்ம வந்து உடனே சமைக்கணும் அப்படின்னா வந்துட்டு இது வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நம்ம காலையில் சமைக்கிறோம் அப்படின்னா முதல் நாள் நைட்டே நம்ம வந்து ஊற வச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து வேகிறது வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துருங்க. இப்போ வந்து இந்த கஞ்சி வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த கப்பில் வந்துட்டு 1 கப் அளவுக்கு நான் வந்து அரிசி வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு நம்ம அரிசி எடுத்தோம் அப்படின்னா ஒரு 2 பேர் வந்து நம்ம சாப்பிட்லாம். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 2-3 டைம் நம்ம நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ இதில் வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து காலையில் பண்ண போகிறேன். அதனால் வந்து நான் வந்து முதல் நாள் நைட்டே வந்து ஊற வச்சிடுறேங்க. இப்போ இது வந்து நல்லா ஊறட்டும். நம்ம வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம அடுத்த நாள் காலையில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து அடுத்த நாள் காலையில் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எப்படி ஊறியிருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து கழுவி இந்த தண்ணியை வந்து கீழே வந்து சிந்திரக்கூடாது. இந்த தண்ணியை வந்து நம்ம நல்லா வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ இந்த அரிசியை வந்துட்டு நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா கொஞ்சம் கொர கொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா பார்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கணும். இப்போ இது வந்துட்டு என்னென்னா, நம்ம ரவை இருக்குது பார்த்தீங்களா, ரவையை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கஞ்சி சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம வந்து ஒரு குக்கருக்கு வந்து மாற்றிக்கலாம். இப்போ இந்த கஞ்சி வந்து கொஞ்சம் மென்று சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். சிலருக்கு வந்து மென்று சாப்பிட்றது வந்து பிடிக்காது. அவங்க வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம வந்து அரைக்கிறப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து குக்கரில் வச்சு ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா அதுவுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இதில் வந்து நம்ம வந்து தண்ணி வந்து அளந்து ஊற்ற போகிறோம். நம்ம வந்து ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு நான் வந்து அரிசி வந்து எடுத்தேங்க. அதனால் வந்துட்டு நான் வந்து 5 கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து 5 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சீரகம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்துடலாம். கலந்துட்டு இதை வந்து நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லாவே வெந்துடும். இது வந்து வேகிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து விசில் வர்றப்போ பொங்கி பொங்கி வரும். அதனால் நீங்கள் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சுங்க. இது வந்து நல்லா சூடாக இருக்கிறப்பே நல்லா இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. இந்த மாதிரி நம்ம சூடாக இருக்கிறப்ப மசிச்சு விட்டோம் அப்படின்னா நல்லா குலைவாக வரும் கஞ்சி வந்துட்டு. இப்போ இது பார்க்குறதுக்கு வந்து நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ இது கூட வந்து நம்ம வந்து தண்ணியும் தேங்காய் பாலும் சேர்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி இதில் வந்துட்டு நம்ம வெங்காயம் பூண்டெல்லாம் நம்ம வந்து தாளித்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்துட்டு நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆயில் சேர்த்துருக்கேங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, ஒரு 5 பல்லு பூண்டை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாயை வந்து இந்த மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா இது கூட வந்துட்டு நம்ம வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தையும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை எடுத்து அந்த கஞ்சியோட வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், சேர்த்தாச்சு. இப்போ இது கூட வந்துட்டு நான் 1 கப் அளவுக்கு நான் வந்து தேங்காய் பால் வந்து சேர்த்துருக்கேங்க. நான் எந்த கப்பில் வந்து அரிசி அளந்து எடுத்தனோ அதே கப்பிலே நான் வந்து 1 கப் அளவுக்கு வந்து தேங்காய் பால் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறமா இதில் வந்து நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இன்னுமே வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. அதனால் நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணியை நல்லா சுட வச்சுட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பச்சை தண்ணி சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் வந்து தேங்காய் பால் சேர்க்குறதுக்கு முன்னாடி தண்ணியை சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து தண்ணி சேர்த்துட்டேங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இது கூட வந்துட்டு கொஞ்சமாக வந்து நான் வந்து கொத்தமல்லி இலையை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம்.
இப்போ பாருங்கள் நான் வந்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ நமக்கு வந்து கஞ்சி வந்து இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோன்னு பாருங்கள். இது பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஒரு டைம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. அதுக்கடுத்து நீங்கள் அடிக்கடி வந்து நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு வந்துட்டு. ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு கஞ்சி. கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புதிய வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாரம்பரிய உணவிற்கு மாறுவோம், உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.